Hello students, welcome to our YouTube channel. RRB உடைய இந்த வருஷத்துக்கான குரூப் டி எக்ஸாம்ஸ் உடைய நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 22000 வேகன்சிஸோட இந்த வருஷத்துக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்ங்கிறது வந்திருக்கு. நாம இந்த வீடியோல இந்த எக்ஸாம்ஸுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், எந்த டேட்ல அப்ளை பண்ணணும், எக்ஸாம்ஸோட எலிஜிபிலிட்டி என்ன, என்னெல்லாம் இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்கணும், செலக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற A to Z கம்ப்ளீட் டீட்டெயில நாம இந்த வீடியோல பார்க்கலாம். RRBயோட குரூப் டி 2025க்கான நோட்டிஃபிகேஷனுங்கிறது இன்னைக்கு தான் வந்திருக்கு. இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ற டேட்டுங்கிறது உங்களுக்கு இன்னைக்கு நைட் 12 மணில இருந்து நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட்டுங்கிறது பாத்தீங்கன்னா மார்ச் 2ஆம் தேதி நைட் 12 மணிக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றப்போ ஏதாவது மிஸ்டேக் நீங்க பண்ணிருக்கீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த 5 மார்ச்ல இருந்து 14 மார்ச் வரைக்கும் உங்களோட அப்ளை பண்ணப்போ பண்ண மிஸ்டேக்ஸை உங்களால சரி பண்ணிக்கிட முடியும். ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் டேட்டு. நீங்க இந்த கொடுத்துருக்கூடிய இந்த டேட்டுக்குள்ள அப்ளை பண்ணிருங்க. ரொம்ப டிலே பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா February 20க்குள்ளேயே அப்ளை பண்ணிருங்க. ஏன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு நிறைய வேகன்சி இருக்கிறப்போ இந்தியா முழுக்க நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ சர்வர் வந்து கொஞ்சம் பிஸியாவே இருக்கும் லாஸ்ட் ஃபியூ டேஸ்ல நீங்க போறீங்கன்னா. அதனால முடிஞ்ச அளவுக்கு February 20க்கு முன்னாடியே நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா எந்த இஷ்யூமே இல்லாம உங்களால உங்க எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிட முடியும். இந்த எக்ஸாம்ஸ்ல இப்போ டோட்டல் வேகன்சிங்கிறது 21997 வேகன்சி இருக்கு. இது டென்டேட்டிவ் வேகன்சி தான். ஃபியூச்சர்ல கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளுமே வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல ஏஜ் லிமிட்டுங்கிறது 18ல இருந்து 33 வயசுக்குள்ள இருக்கீங்கன்னா நீங்க இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிள். ஏஜுங்கிறது இந்த வருஷம் ஜனவரி 1 அந்த டேட்ல தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த டேட்ல கால்குலேட் பண்றப்போ உங்க வயசு 33 வயசுக்குள்ள இருக்குன்னா நீங்க எலிஜிபிள். இந்த எக்ஸாம்க்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே உண்டு ஒவ்வொரு கேட்டகரியை பொறுத்து. அது என்னன்றதை நம்ம பின்னாடி வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு டோட்டல் வேகன்சிங்கிறது 21997 பார்த்தோம். இதுல தமிழ்நாடு அதாவது சென்னை ஜோனுக்கு எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு கேட்டீங்கன்னா 1036 வேகன்சி சென்னை ஜோனுக்கு மட்டுமே இருக்கு. ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளவு வேகன்சிங்கிறது இதுல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது தமிழ்நாட்டுக்கான வேகன்சி. இதுல ட்ராக் மெயின்டெனருக்கு பாத்தீங்கன்னா இருக்கிற அதிகமான வேகன்சி 556 வேகன்சி வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ்மேன் இதுக்கு பாத்தீங்கன்னா 241 வேகன்சிங்கிறது உங்களுக்கு இருக்கு. இதுல ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ண முடியும்னு கிடையாது. நீங்க அப்ளை பண்றப்போ ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் வந்து கொடுக்கலாம். நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல எந்த போஸ்ட்ல ஒர்க் பண்ண ஆசைப்படுறீங்களோ அதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா கொடுங்க. அதுக்குன்னு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அதை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அந்த போஸ்டே உங்களுக்கு அலாட் ஆகிடும். ஓகேவா? இந்த எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிபிகேஷன் இப்பதான் வந்திருக்கு. ஸோ எக்ஸாம் வந்து கொஞ்சம் டிலே ஆகி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க இப்போ படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். இந்த எக்ஸாம்ஸை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல உங்களால கிளியர்ன்றதும் பண்ணிட முடியும். இப்போ இந்த எக்ஸாம்ஸ்க்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிலிட்டிங்கிறது நீங்க 10th பாஸ் பண்ணியிருந்தாலோ இல்ல ITI முடிச்சிருந்தாலோ இல்ல இதுக்கு ஈக்குவலான ஏதாவது ஒரு அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் ஏதாவது முடிச்சிருந்தாலோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க எலிஜிபிள் தான். ஓகேவா? ஸோ 10th முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள் தான். ITI முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள் தான். இல்ல இதுக்கு ஈக்குவலான ஏதாவது அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் முடிச்சு வச்சிருக்கீங்கிற பட்சத்தில் அப்பவும் நீங்க இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிள் தான். PWD கேண்டிடேட் இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிளா இல்லையான்ற டவுட் உங்களுக்கு இருக்கும். PWD கேண்டிடேட்டுமே இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிள் தான். உங்க கேட்டகரி இதுல எலிஜிபிளா இருக்கான்றதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. அப்படி இருக்குன்னா அந்த போஸ்ட்டுக்குலாம் நீங்க எலிஜிபிளா வந்து இருப்பீங்க. இந்த எக்ஸாம்ஸோட ஏஜ் லிமிட் வந்து பார்த்துடலாம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு 18ல இருந்து 33 வயசுக்குள்ள இருக்கணும். இதுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜென்ரல் அண்ட் EWS கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா நீங்க இந்த தேதிக்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். ஓகேவா? OBC நான் கிரிமிலேயரா இருக்கீங்கன்னா இந்த தேதிக்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். SC/ST கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா நீங்க இந்த தேதிக்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்தவங்க தான் இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிளா இருந்து இருப்பீங்க. ஓகேவா? அதே நேரத்துல நீங்க வந்து இந்த தேதிக்கு முன்னாடி பிறந்தவங்களா இருக்கணும். அதாவது இந்த டைம்லைனுக்குள்ள பிறந்தவங்களா இருக்கீங்கன்னா நீங்க இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிள். இது ஏஜ் ரிலாக்ஸேஷனோட சேர்த்தது தான். ஓகேவா? இப்போ OBC கேண்டிடேட்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. இந்த எக்ஸாம் 18ல இருந்து 33 வயசு. OBCக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன்னா 36 வயசு வரைக்கும் எலிஜிபிள். அந்த டேட்டோட தான் இதுல கொடுத்துருப்பாங்க. இதுலயும் நீங்க 3 இயர்ஸ் மைனஸ் பண்ணக்கூடாது. SC/ST கேண்டிடேட்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதாவது 38 வயசு வரைக்கும் எலிஜிபிள். அதான் இதுல கொடுத்துருப்பாங்க. எனக்கு 38 வயசு ஆகுது, 1 மந்த் ஆகுது, நான் எலிஜிபிளா இல்ல. 38 வயசுக்குள்ள இருக்கவங்க தான் எலிஜிபிள். அதாவது இந்த டேட்டை கால்குலேட் பண்ணிக்கோங்க. நீ OBC கேண்டிடேட்டா இந்த தேதிக்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும், இந்த தேதிக்கு முன்னாடி பிறந்தவங்களா இருக்கணும். இந்த டேட்குள்ள வரீங்கன்னா நீங்க தாராளமா இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிள். இதுதான் நீங்க ஏஜ் பண்ணணும். ஃபர்தரா ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த எக்ஸாம்க்கு பாத்தீங்கன்னா மெடிக்கல் வந்து ஸ்பெக்ஸ் உள்ளவங்க எலிஜிபிளா இல்லையான்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். அதை இப்போ கிளாரிஃபை பண்ணிடலாம். ஆக்சுவலா இந்த எக்ஸாம்க்கு பாத்தீங்கன்னா ஜென்ரலா B1ஓட மெடிக்கல், C1ஓட மெடிக்கல் அண்ட் A2ஓட மெடிக்கல், A3ஓட மெடிக்கல் இதுதான் வந்து பார்ப்பாங்க. ஸோ இதுல A2ஓட மெடிக்கல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு A2 மெடிக்கலுங்கிறது எந்தெந்த போஸ்ட்டுக்கெல்லாம் உண்டுன்னா ஜஸ்ட் A2ஓட மெடிக்கல் எந்தெந்த போஸ்ட்டுக்கு உண்டுன்னா பாயிண்ட்ஸ்மேன் இந்த போஸ்ட்டுக்கு இந்த A2 மெடிக்கல் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது டிஸ்டன்ஸ் விஷன் 6/9 இருக்கும் வித்தவுட் கிளாஸ். ஓகேவா? அதே மாதிரி நியர் விஷன் பார்த்தீங்கன்னா 0.6 இருக்கணும்.
வித்தவுட் கிளாஸ் ஆக்சுவலா இந்த A2 மெடிக்கல் பாயிண்ட்ஸ்மேன் அந்த போஸ்ட்டுக்கு ஸ்பெக்ஸ் உள்ளவங்க எலிஜிபிள் கிடையாது. A3ங்கிறது எந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வருதுன்னு கேட்டிங்கன்னா அசிஸ்டன்ட் ட்ராக் மெஷின் இந்த போஸ்ட்டுக்கு இதுக்கு A3 மெடிக்கல் ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வித் ஆர் வித்தவுட் கிளாஸ் வந்து எலிஜிபிள் தான். ஸோ ஸ்பெக்ஸ் போட்டவங்க எலிஜிபிள். மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் போட்டவங்க எலிஜிபிள் தான். இந்த A2 அதாவது அந்த பாயிண்ட்ஸ்மேன் அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் ஸ்பெக்ஸ் போட்டவங்க எலிஜிபிளாக இருக்க மாட்டீங்க. மற்ற போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிளாக தான் இருப்பீங்க. இதுதான் இந்த எக்ஸாமோட எலிஜிபிலிட்டி. இப்போ செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம்ஸை நீங்கள் தமிழ்லையும் எழுத முடியும். அதை குவாலிஃபை பண்ணுறவங்களுக்கு ஃபிசிக்கல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது முடிஞ்ச உடனே அதுக்குன்னு ஒரு ரிசல்ட் விடுவாங்க. அதை குவாலிஃபை பண்ணுறவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கலுங்கிறது நடக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்குன்ட்டு உங்களை கூப்பிடுறாங்கனாலே உங்களுக்கு ஒரு வேலை கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி தான். ஏன்னா ஒரு வேலைக்கு ஒருத்தர்ன்றது தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூடுவாங்க 1:1ங்கிற ரேஷியோவில். ஓகேவா? இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 1.5 மணி நேரம் எக்ஸாம். சயின்ஸ்லேருந்து 25 கொஸ்டின், மேக்ஸ்லேருந்து 25 கொஸ்டின், ரீசனிங்லேருந்து 30 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 20 கொஸ்டின், மொத்தம் 100 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு நெகட்டிவ் மார்க் உண்டு. 1/3 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் ஆகும். அதாவது 0.33 மார்க் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தப்பான கொஸ்டினுக்கும் உங்களுக்கு மைனஸ் ஆகும். இந்த எக்ஸாம்ஸை உங்களால் தமிழ்லையும் எழுதிக்கிட முடியும். ஓகேவா? இந்த எக்ஸாமோட சிலபஸ்ன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே கொஞ்சம் 10th அளவுக்கு தான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸோட 10th லெவலுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கனாலே 10th லெவலுக்கு நீங்கள் சயின்ஸ்லாம் படிச்சு வச்சுக்கிட்டீங்கனாலே இந்த எக்ஸாம்ஸோட POQ சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்பர் சிஸ்டம், போர்ட் மாஸ், டெசிமல், ஃப்ராக்ஷன், LCM, HCF, ரேஷியோ ப்ரொபோர்ஷன், percentage, mensuration, time and work, time speed distance, simple interest compounders, profit and loss, basic algebra, basic geometry, basic trigonometry, basic statistics, square root, age calculation, calendar clock, pipe and system. இதுதான் மேக்ஸினுடைய சிலபஸ். ரீசனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அனாலஜி, அல்பபெட்டிக்கல், சீரிஸ் கம்ப்ளீஷன், கோடிங் அண்ட் டிகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், சிலாகிசம், வென் டயக்ராம், இந்த மாதிரியான பேசிக்கான அனாலிட்டிக்கல் ரீசனிங் இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ன்றதை கேட்பாங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 10th ஸ்டாண்டர்ட் அளவுக்கு வந்து கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த எக்ஸாமுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸுங்கிறது உண்டு. கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிக்கிறப்போ உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு 1 மந்த்துக்கு பிஃபோர்ல இருந்து 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் பேசிக்கான கல்ச்சர், ஆர்ட் அண்ட் கல்ச்சரு, பாலிட்டி, எக்கானமி, ஹிஸ்ட்ரி இதுல இருந்து கொஸ்டின்ன்றது கேட்பாங்க. இதுதான் இந்த எக்ஸாமோடைய சிலபஸ். இந்த எக்ஸாமோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு என்னென்ன டாப்பிக்லேருந்து என்னென்ன மாதிரியான கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த PDF உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ஃபிசிக்கல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயில் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 35 kg வெயிட்டை தூக்கிட்டு 100 மீட்டரை 2 மினிட்ல கிராஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒரே சான்ஸில். அதுக்கப்புறம் 1000 மீட்டர் ரேஸை பார்த்தீங்கன்னா 4 minutes 15 secondsல கிராஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு சான்ஸ்ல. ஓகேவா? அதே ஃபீமேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 20 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு 100 மீட்டர் வந்து 2 மினிட்ல கிராஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். 1000 மீட்டர் ரேஸை பார்த்தீங்கன்னா 5 minutes 40 secondsல கிராஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் 1 secondல. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனாக வந்து இருக்கும். இது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு 1:1ங்கிற ரேஷியோவில் தான் கொடுப்பாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உங்கள் மெயின் வந்துட்டாலே நீங்கள் செலக்ட்ங்கிற மாதிரி தான். ஓகேவா? இதான் இந்த எக்ஸாமினுடைய ப்ராசஸாக வந்து இருக்கும். நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அதே நேரத்தில் சைடில் ஃபிசிக்கலுக்குமே நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸாமை நிச்சயம் உங்களால் குவாலிஃபை பண்ணிட முடியும். ஓகேவா? டெடிகேஷன் தான் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. என்ன படிக்கணுங்கிறத ஃபோக்கஸ்டாக அதை நல்லா படித்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இந்த குரூப் டி எக்ஸாம் 10th லெவலுங்கிறப்போ நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் எல்லாருமே சீரியஸாக படிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்பவே கம்மி தான். அதனால நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக இருந்துக்கிட்டு டெடிகேஷனோட ஒரு குறிப்பிட்ட டைம் எக்ஸாமுக்கு டைம் இருக்கும். ஸோ இப்போலேருந்து டெய்லி ஒரு 3 hour ஆகுது 4 hour ஆகுது கன்சிஸ்டண்டாக ஃபுல் ஃபோக்கஸ்டோட நீங்கள் படிச்சிங்கன்னா எக்ஸாம் வர்றப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக எக்ஸாம் கிளியர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசபிலிட்டி உள்ள கேண்டிடேட்டுக்கு ஃபிசிக்கல் எக்ஸம்ஷனுங்கிறது உண்டு. அது நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிட முடியும். இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் உண்டு. SC/ST கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ்மேன், PWD கேண்டிடேட், எல்லா கேட்டகரியில் உள்ள ஃபீமேல் கேண்டிடேட்டு, டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டி ஆர் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் இவங்க எல்லாருக்கும் 250 ரூபா ஃபீஸ் பே பண்ணால் போதும். இதை தாண்டி மற்ற கேட்டகரி வருவாங்க தெரியுமா? மற்ற கேட்டகரினா மெயில் கேண்டிடேட்டு, ஜென்ரல், OBC, EWS அந்த கேண்டிடேட் எல்லாம் அவங்க எல்லாரும் 500 ரூபா ஃபீஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த 500 ரூபால 400 ரூபா பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கொஞ்ச நாளில் உங்களுக்கு ரீஃபண்டுங்கிறது பண்ணிடுவாங்க. ஓகேவா? 250 ரூபா பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்ச உடனே இந்த கேட்டகரி ஆஸ்பிரண்ட்டுக்கு அவங்க அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் வந்து பேங்க் டீட்டெயில் கொடுப்பீங்க. அப்போ உங்களுக்கு இது ரீஃபண்டுங்கிறது ஆயிடும். ஓகேவா? இதே இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தாரேன். அதில் போங்க. அண்ட் NTPC எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிற ஒரு டீட்டெயில் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் அட்டாச் பண்ணுறேன்.
அந்த வீடியோ ஒரு டைம் பாருங்க. பார்த்துட்டு குரூப் டி எக்ஸாம்ஸ்க்கு சிமிலரான ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும். தாராளமாக உங்களால் அப்ளை பண்ணிட முடியும். ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்லையும், இந்த கமெண்ட் செக்ஷனில் நம்மளுடைய மெயில் ஐடி வந்து கொடுத்துருப்போம். அந்த மெயில் ஐடியிலும் உங்கள் டவுட் வந்து கேட்டுக்கலாம். நான் குரூப் டி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். எங்கே ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் ஆப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரோம். அதில் பிரம்மாஸ்திரா பேட்ச் அவைலபிளாக இருக்கும். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு குரூப் டி எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ்ங்கிறது அவைலபிளாக இருக்கும். அதில் கம்ப்ளீட் சிலபஸ் வித் சாப்டர் வைஸ் டெஸ்ட்டோட உங்களுக்கு கவர் ஆகிடும். அதில் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா சிலபஸ் கவர் ஆகிடும். அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிறதுக்குமே உங்களுக்கு அதில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய டைம் ரிவிஷன், நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயம் இந்த எக்ஸாம்ன்றதை கிளியர் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ.